மத்திய வணக்கம். அரசினுடைய இந்த புதிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் மட்டுமே நிதி தரப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்றதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டுகிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நியாயமா? அதுல என்ன தவறு இருக்கு? மத்திய அரசு நிதி வேணும்னா மத்திய அரசினுடைய கொள்கைப்படி அதுல சேர்ந்தாதானே கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே சிஸ்டம் மாறுது. நான் தமிழ்நாட்டுல மாத்திரம் தனியா ஒரு சிஸ்டம் வச்சுக்குவேன்னு இயங்க முடியாதுல்ல. இல்ல, மாநிலத்திற்குன்னு தனியாக ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையில மாற்றங்கள் அந்த செய்யற கொள்கை மாதிரி என்ன? இருக்கும். மத்திய கல்விக் கொள்கைக்கும் மாநிலத்திலிருந்து கொண்ட கல்விக் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க ஏன் மத்திய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. வித்தியாசம் இல்லைன்னா மத்திய கல்விக் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னே சொல்லலாம்ல. இல்ல, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ஏன் ஏத்துக்கூடாதுன்னு கேக்குறேன். நீங்க ஒரு தனியா கல்வி குழுவெல்லாம் போட்டு கல்வி கொள்கை வடிவமைச்சீங்களே, அதுக்கும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? அது மொழியா இருக்கலாம், வரலாறா இருக்கலாம், அறிவியலா இருக்கலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டா இருக்கலாம், பல்வேறு வகைப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், அந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாடு பத்தின விஷயமா இருக்கலாம், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சிறப்பா இருக்கலாம். என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கல்விக் கொள்கை ஏத்துக்கிறேன். நரேந்திர மோடி அரசாங்கம் ஒன்றை கொண்டு வருகிறது என்பதற்காகவே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? இது பிடிவாதம் இல்லையா? அது வாதத்துக்கு தான் மருந்து இருக்கு. பிடிவாதத்துக்கு என்ன மருந்து? ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்கு ஒரு ஒரு 4 காரணம் சொல்லுங்க. திமுக தரப்புல யாராவது பேசுறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, இப்போ நிதியை நிறுத்தி வச்சிருக்கிறதும் பிடிவாதம் தானே? இல்லையா, அந்த கல்விக் கொள்கையினுடைய விதிமுறையே அதுதான். அதை ஏற்றுக்கொண்டால் தான் அது வரும். அது சிஸ்டமே அதுதானே. அப்படித்தானே அந்த லா பாஸ் ஆயிருக்கு. அந்த ஆக்டே அப்படிதான் வந்திருக்கு. அதை மீறி கொடுக்க முடியாது. இல்ல, இப்போ இந்த நிதியை கொடுக்காததுனால இங்க பாருங்க, மாநிலத்திற்கு நிறைய நிதி நெருக்கடி இருக்கிறது. இதனால பல லட்சம் மாணவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. இத முடிவு செய்யறதுங்கிறது முதல்ல மத்திய அரசு இல்ல. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கான்ஸ்டிடியூஷனல் பவர்ல மாநிலங்களுக்கான அதிகார வரம்புகளும் மத்திய அரசுக்கான அதிகார வரம்புகளும் அரசமைப்பு சட்டத்திலேயே வரையறுக்கப்பட்டிருக்கு. மாநிலத்துக்கு நிதி கொடுக்கிற எல்லா விஷயத்துக்கும், அது பேரிடரா இருக்கலாம் அல்லது மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடாக, எல்லாமே பினான்ஸ் கமிஷன் மூலமா வருது. அப்படி எந்தெந்த துறைக்கு நிதி எந்தெந்த அமைப்புகள் மூலமா வருதுன்னு பார்த்து தான் முடிவு பண்றாங்க. இப்ப இவங்களுக்கு அதுல அரசமைப்பு விதிமுறைகள் இருக்குன்னா இவங்க தாராளமா நீதிமன்றத்துக்கு போகலாம். மத்திய அரசு மீது வழக்கு தொடுத்து எங்கள் மீது பாரபட்சம் காட்டுகிறன்னு சொல்லலாம். நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதுன்னு பார்க்கலாம். அப்படிதான் செய்ய முடியுமே தவிர நீங்க ஒன்னும் அழுத்தம் கொடுக்க முடியாது. மத்திய அரசுக்கு நிதி கொடுன்னு நீங்களும் அழுத்தம் கொடுக்க முடியாது. இல்ல, இது மத்திய அரசு பார்க்கணும் இல்லையா? ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது. அங்கு வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியல. இதெல்லாமே பாதிப்பை ஏற்படுத்துதுல. இந்த பாதிப்பை கம்பேர் பண்ணும்போது ஆசிரியர்களுக்கு சம்பளம்ன்றது மத்திய அரசா கொடுக்குது. அது ஸ்டேட் ஃபண்ட்ல நடக்குதுங்க. பல்கலைக்கழகத்துக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் அதுல சம்பளம் தர்றது மாநில அரசு தான் சம்பளம் தருது. மாநில அரசு தான் பென்ஷன் தருது. நீங்க சம்பளத்தை உயர்த்துறது எது? மத்திய அரசுக்கு இணையான சம்பளம்னு மாநில அரசினுடைய ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சம்பளத்தை உயர்த்தினது யாரு? மாநில அரசு தானே. மத்திய அரசு போய் சம்பளம் கொடுக்கறது கிராண்ட் கேக்குறீங்க. அப்படி ஒரு சிஸ்டமே இல்லைங்க. நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பியூர்லி ஸ்டேட் சப்ஜெக்ட்மா. நீங்க மத்திய அரசு எதுக்கு நிதி கொடுக்கணும்னா பல்கலைக்கழகங்களுக்கு மானியம் கொடுக்கும். தமிழ்நாடு அரசு நடத்துற பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு மானியம் கொடுக்கும். யூஜிசி கிராண்ட் வரும், ப்ராஜெக்ட் கிராண்ட் வரும். ஆனா பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியிலேயோ வேலை செய்யற ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மாநில அரசு தான், மத்திய அரசு கிடையாது. அதனால அந்த அந்த சிஸ்டம் தெரியாம திமுக பேசுறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. புதிய கல்விக் கொள்கை இணைய வேண்டும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.